நம்ம கொளத்தூரில் இன்றைக்கி விநாயகர் போய் பார்க்கறதுக்கு போயிருந்தாங்க. ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு ரூபத்தில் இருக்கிறாருங்க. அப்போ இந்த விநாயகர் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தார். அது பக்கத்துலேயே உரி அடிக்கிற ஒரு போட்டி நடந்து நின்றதுங்க. ரொம்ப தமாசாவும் இருந்தது. அவரை நல்லா சுற்றி விட்டுட்டு அவரை உரி அடிக்க விட்டாங்க. அங்கே பக்கத்துலலாம் எல்லாருமே நின்று இருந்தாங்க. அவர் அந்த கண்ணு கட்டி அந்த உரி அடிக்க விட்டுருந்தப்போ அவர் அங்கே இருந்த மக்களை அடிக்கிறதுக்கு போனார். அங்கே ஒரே சிரிப்பு. அப்புறமா கரெக்டாக அந்த உரி அடித்து முடிச்சிட்டாருங்க. அவர் பாருங்களேன், அந்த ஃபங்க்ஷனில் ஒரு நல்ல சந்தோஷமாக எல்லாருமே ஒன்று சேர்ந்து அந்த ஒரு போட்டியை எடுத்து செய்கிறாங்க. ஒரு நல்ல நாட்களில் இந்த மாதிரி எல்லாம் ஒன்று கூடி ஒரு போட்டி எடுத்து செய்தால் எவ்வளோ ஒரு சந்தோஷங்க. அந்த அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் இதை எடுத்து செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயங்க இது. அந்த மாதிரி நம்மளுக்கு 1000 கவலை இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இடத்துல நம்ம போனோன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். நம்ம கவலைலாம் கொஞ்சம் மறைஞ்சு போகுங்க. நீங்களும் அந்த மாதிரி எதுனா இருந்தால் கூட நீங்களும் போய் கலந்துக்கோங்க. இப்போ இந்த உரியை அவர் கொஞ்ச நேரம் அந்த கட்டையில் அந்த பானையை ஃபஸ்ட்டு அந்த பானையை அந்த கட்டைனால் கொஞ்சம் அப்படி தட்டி பார்த்தாருங்க. அப்புறமா ஒரு அடி அடித்தார் பாருங்க. சும்மா சூப்பராக அடித்தார். பாருங்களேன், உங்களுக்கு தெரியும். நாங்கள் கொஞ்சம் தொலைவுலேருந்து எடுத்துருக்குறோம் வீடியோ, கிட்ட போக முடியல. அதனால் நல்லா அந்த ஒரு போட்டி நல்லா நடந்தது. அப்படியே அதை பார்த்துட்டு நாங்களும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அடுத்து நம்ம கொளத்தூர்லேயே முத்துமாரியம்மன் கோயிலாண்ட தான் நாங்கள் போயின்னு இருக்கிறோம். அங்கேயே ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு காட்சியோடு எல்லாருக்கும் தரிசனம் காட்டினாருங்க. இப்போ அங்கே முத்துமாரியம்மன் கோயிலாண்ட தான் இப்போ போயின்னு இருக்கிறோம். இந்த விநாயகரும் பார்த்தோம். அவரையும் வணங்கிட்டு அடுத்த விநாயகரை நம்ம போய் பார்க்கறதுக்கு கிளம்பிட்டோங்க. இப்போ பெரிய விநாயகர் வச்சுருந்தாங்கங்க. தட்டுனாலேயே சேர்ந்த விநாயகர் ரொம்ப அதிசயமாகவும் இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்ததுங்க. ஏன்னா நம்ம சாமிக்கு வைப்போம்ல அந்த மாதிரி தட்டு, பெரிய தட்டிலேயே நடுவில் விநாயகர் உருவத்தை மட்டும் வச்சு அப்படியே விநாயகரை அந்த தட்டுனாலேயே விநாயகர் சேர்ந்துருக்காங்கங்க. ரொம்ப அதிசயமாகவே இருந்ததுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்படியே விநாயகரை கும்பிட்டுட்டு அங்கே இருந்த பிரசாதத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டோங்க. இப்போ அடுத்த விநாயகரை பார்க்குறதுக்கு வந்துட்டோம். அப்படியே வர வழியில் ஒவ்வொரு விநாயகரையும் நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு தான் வந்தோங்க. ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு காட்சியோடு எல்லாருக்கும் தரிசனம் காட்டுறாங்க. இது இன்னொரு இடத்துல உரியோட ஒரு போட்டி நடந்துன்னு இருந்ததுங்க. இந்த இடத்துல ஒரு பெண்ணு உரி அடித்தாங்க. சும்மா சூப்பராக அடித்தாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் அங்கே இருந்துட்டு அந்த போட்டியிலெல்லாம் கலந்துக்கினாங்க. ஆனால் இதில் பெண்களும் கலந்துக்கலாம், திருமணம் ஆனவங்களும் ஜோடியோடு கலந்து இதில் செய்யலாம்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு நேரம் இல்லை, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால் அங்கேருந்து நாங்கள் கொஞ்சம் நேரத்தில் பார்த்துட்டு கிளம்பிட்டோங்க. இந்த உரி அடிக்கிற போட்டியில் சின்ன சின்ன பசங்களும் கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப அழகாகவும் உரி அடித்தாங்க. மக்களையும் கொஞ்சம் சேர்த்து அடிச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக அது எல்லோரும் பயந்து ஓடுறதும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்கிறதுனால எவ்வளோ ஒரு சந்தோஷங்க. நல்ல நாட்களில் இந்த மாதிரி எல்லோரும் செய்யணுங்க. இப்போ ஒரு சின்ன பையன் இந்த உரி அடிக்க போகிறான். இப்போ பாருங்கள், சூப்பராக அடிச்சுட்டாங்க பாருங்கள். அடுத்து எல்லாம் லைனாக ஒருத்தராக ரொம்ப குட்டி பசங்கள்லாம் கூட அடிச்சுட்டு இருந்தாங்க உரிய. பார்க்கறதுக்கு ரொம்ப கண்குள்ளாக காட்சியாக இருந்தது. பாருங்களேன், சில பேர் அடிக்கவும் முடியல. அதனால் அங்கே கிளம்பிட்டோம். இப்போ நம்ம கங்கா தேட்டரெலாம் தாண்டிட்டு அங்கே லக்ஷ்மி அம்மன் கோயிலாண்ட விநாயகர் வச்சுருந்தாங்கங்க. இப்போ கொளத்தூர்லேயே லக்ஷ்மி அம்மன் கோயிலாண்ட வெள்ளை எருக்க கட்டையில் விநாயகர் செதுக்கி இருக்கிறாங்கங்க. அந்த கட்டையில் பார்த்திங்கன்னா அப்படி உருவத்தோடு அந்த சின்ன கட்டையிலேயே அவர் உருவத்தோடு செதுக்கி 40 அடி உயரத்தில் விநாயகரை செதுக்கி ரொம்ப அழகாகவும் ரொம்ப கண்குள்ளா காட்சியாகவும் இருக்கு.
10 நிமிஷம் ஆயிடுச்சு